பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் திரு இந்திரகுமார் தேர் அவர்கள் வந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். ராகுல் காந்தி அவர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த போகுதுன்னு சொல்லி அவர் அறிவிச்சிருக்காரு. பட்ஜெட்டில் பேசின சக்கர விகிதத்தை பற்றி பேசினது அவர்களுக்கு பிடிக்கல, அதனால் எனக்கு பரிசாக அமலாக்கத்துறை ரைட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இது எந்த அடிப்படையில் சொல்கிறாரு? இன்னொரு பக்கம் தேவையில்லாத வதந்தியை பரப்பிட்டு இருக்காரு, அவதூறு பரப்பிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்லை, தேவையில்லாத வதந்தியெல்லாம் இல்லை. ஒரு அரசியல்வாதி அப்படின்னா அவருக்கு 1000 இடங்களில் சோர்சஸ் இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது ரொம்ப முக்கியம். கேரளாவில் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு மழை, வெள்ளம், நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. 300க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக அடையாளம் காணப்பட்டிருக்காங்க. அந்த குழந்தைகளினுடைய முகத்தை கூட அடையாளம் கண்டுபிடிக்க பெற்றோர் இல்லாமல் ஆசிரியர்களை அழைத்துட்டு அந்த குழந்தைய யாருன்னு கண்டுபிடிக்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்குது கேரள அரசாங்கம். இப்போ இவ்வளவு மோசமான ஒரு இயற்கை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அமித்ஷாவும் ராகுல் காந்தியும் அரசியல் செஞ்சிட்ருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசுகிறாங்க. அதை பற்றி நம்ம நேற்றைய விரிவாக பேசியிருந்தோம், யார் அரசியல் பேசுகிறார்கள் அப்படின்னு. இப்போ ராகுல் காந்தி நேற்றைக்கு வயநாடு போய் நேரில் போய் பார்வையிட்டிருக்கிறார். நேரில் பார்வையிட்ட பொழுது அவரிடம் பல்வேறு கேள்விகள் கேட்கப்படுகிறது. அவர் இதில் இருக்கிற அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அமித்ஷா என்ன சொல்கிறாருன்னு நினைக்கிறீங்கன்னு கேள்விகள் கேட்கப்பட்டது. ராகுல் காந்தி மிக நிதானமாக அந்த கேள்விகள் எல்லாவற்றையும் தவிர்த்திருக்கிறார். இந்த கேள்வி எதற்கும் நான் பதில் சொல்ல மாட்டேன். மக்களுக்கு உதவி தேவை, மருத்துவ உதவிகள் தேவை, உணவு உதவி தேவை, போக்குவரத்து உதவிகள் தேவை. அந்த உதவியை செய்யணும், அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். தேவையில்லாத அரசியலை நான் இங்கே பேச விரும்பவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ரொம்ப ஒரு பக்குவமான ஒரு அரசியல்வாதி பேச வேண்டிய ஒரு பேச்சு. மூத்தவர்களாக தங்களை அறிவித்து கொள்ளுகின்ற அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் இல்லாத ஒரு பக்குவம் ராகுல் காந்தியிடம் இருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் மக்கள் பக்கத்திலிருந்து அந்த அரசியலை அணுகுகிறார் அப்படின்றது தான் இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிடணும். அதை ஒட்டி தான் இன்றைக்கு அவர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாரு. 2 in 1, அதாவது அந்த அமித்ஷா அல்லது மோடி அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லது அம்பானி அல்லது அதானின்னு எடுத்துக்கலாம். இதில் ஒருத்தருக்கு சக்கர வியூகம் பற்றி நான் பேசிய பேச்சு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஈடு வரப்போகிறதா எனக்கு சோர்ஸை சொல்கிறாங்க, தாராளமாக வாங்க, திறந்த மனதோடு நான் காத்திருக்கிறேன் உங்களை வரவேற்பதற்காக, டீ செலவும் பிஸ்கட் செலவும் என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவித்திருக்கிறார். இப்போது அவர் எழுதியிருப்பது என்ன அப்படின்னா, apparently 2 in 1 didn't like my சக்கரவியூக் ஸ்பீச், ED insiders tell me a raid is being planned, waiting with open arms, director ED, சாய் அண்ட் பிஸ்கஸ் on me. நான் செலவு ஏற்றுக்கிறேன், தயவு செய்து வாங்க, திறந்த கைகளோடு நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு அறிவித்திருக்கிறார். ராகுல் காந்தி அறிவித்திருப்பது அப்படின்றது இப்போ சொல்கிறாங்க, அவருக்கு எப்படி தகவல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் தகவல் தெரியாதா? ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, பத்திரிகையாளராக இருக்கிறோம், நம்மளுக்கு ஒரு முக்கியமான அலுவலகங்களில் விசில் ப்ளோயர்ஸ் இருக்கிறாங்க, சோர்சஸ் இருக்கிறாங்க அப்படின்னா, அதே போல் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஆயிரக்கணக்கான சோர்சஸ் இருக்கும். ஈடி மட்டுமல்ல, இதற்கு முன்பு ஏற்கனவே ராகுல் காந்தி இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவர் உளவுத்துறை தகவல்களை எல்லாம் வெளியே சொன்னார். மோடி அரசுக்கு பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு உளவுத்துறை சொன்ன தகவலை ராகுல் காந்தி வெளியே பேசியிருந்தார். அதையும் நம்ம பேசியிருக்கிறோம். ஸோ ராகுல் காந்தி சோர்சஸ், அந்த சோர்சஸ்லேருந்து தகவல் இருக்கிறது. அதை ஒட்டி இன்றைக்கு மாணிக்கம் தாகூர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் இடி அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்துகிறார்கள், இது குறித்த நடவடிக்கை தேவை அல்லது பதில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் ஒன்று சர்வ் பண்ணியிருக்கிறாரு. நாடாளுமன்றம் என்பதும் இந்தியாவுடைய அரசியல் அமைப்புகள் என்பதும் முழுக்க ஒரு கட்சியின் நலனுக்காக அல்லது ஒரு முதலாளியின் நலனுக்காக செயல்படுத்தப்படுகிறது அப்படின்ற விமர்சனம் தான் இங்கேயும் நிற்கிறது. அதைத்தான் இப்போது பேச வேண்டும்னு நினைக்கிறேன். இப்போது இந்த குற்றச்சாட்டை வேறு யாராவது வச்சா கூட பரவாயில்ல, ஆனால் எனக்கு டேரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுட்டு டீ காஃபியோட காத்துட்ருக்கேன், பிஸ்கட்டோட காத்துட்ருக்குன்னு சொல்லி கலாய்க்கிறதுக்காகவே தானே எடுத்து பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டில் வைக்கிறேன். இல்லை, ஈடியை கலாய்க்கிறது யார்? ஈடின்ற அமைப்பு எதுக்கு உருவாக்கப்பட்டது? இந்தியாவில் யாராவது பொருளாதார குற்ற மோசடிகளில் ஈடுபட்டு மணி லாண்டரிங் பண்ணுறாங்கன்னா அவங்கள முடக்குவதற்காக உருவாக்கப்பட்டது. ஆனால் பாருங்கள், எதிர்க்கட்சிகள் அத்தனை பேரின் மீதும் இந்த ஈடு ஏவப்பட்டிருக்கிறது. அவர்கள் அத்தனை பேரும் பலியாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை குறிவைத்து மட்டுமே இந்த ஈடு இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்னா அது அரசியல் நோக்கத்துக்காக தான் இயங்குகிறது அப்படின்றத நம்ம சொல்லலை. மும்பை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, இல்லை அரசியல் நோக்கம் இருக்குன்னு. நேற்றைக்கு SC/ST சப்கிளாசிஃபிகேஷன் பற்றின தீர்ப்பில் தலைமை நீதிபதி சந்திரசூட் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, சப்கிளாசிஃபிகேஷன் என்பதை நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணணும், பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸிக்காக நீங்கள் அதை பண்ணக்கூடாதுன்றாரு. இப்போ ஈடி என்பது முழுக்க தன்னுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸிக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இதைத்தான் நம்ம கேள்வி எழுப்புகிறோம், இதைத்தான் ராகுல் காந்தி கேள்வியாக எழுப்புகிறார். ஆனால் முன்பு போல இப்போது அவர்களால் ஈடியை பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லை. ஒருவேளை இவர்கள் போன தடவை 303 ஜெயிச்சிருந்தாங்க இல்லையா, அதே பெரும்பான்மை இப்போது கிடைத்திருந்தால் ராகுல் காந்தி இவ்வளவு நேரம்
வெளியில் இருந்திருக்க முடியாது. அவரை உடனடியாக வந்து ஈடியின் மூலமாக உள்ளே இழுத்திருப்பாங்க. ஆனால் இப்போ செய்ய முடியல. ஏன் அப்படின்னா இந்த பக்கம் வந்து சவுண்ட் இருக்குது, இந்த பக்கம் வந்து இப்போது பலம் இருக்கிறது, இந்த பக்கம் இப்போ கூட்டம் இருக்குது. என்ன பேசினாலும் எதிர்த்து நின்று கேள்வி கேட்குறதுக்கு 240 பேர் ஒன்றா சேர்ந்து நிற்கிறாங்க. இதை எதிர்த்து தான் நம்ம பேச வேண்டியது இருக்குது. அப்போது நம்ம வந்து அடக்கி தான் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மோடி அரசு அடக்கி வாசித்து கொண்டிருக்கிறது. தகவல் வெளியே கசிகிறது அப்படின்றது அவர்களுக்கும் தெரியும். அதனால்தான் அவர்கள் அடக்கி வாசிக்கிறார்கள். இந்த பக்கம் எதிர்க்கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய இந்த பலம் என்பது இந்த முறை வந்து பெரிய அளவுக்கு காப்பாற்றி கொண்டிருக்கிறது எதிர்க்கட்சிகளை. இந்த பலம் இல்லாமல் இருந்த சூழ்நிலை தான் வந்து அவர்களை போன தடவை ரொம்ப வல்னரபிளான செக்ஷனாக மாற்றி இருந்தது. இந்த முறை அது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு மாற்றம். ஆரம்பத்திலிருந்து நான் குறிப்பிடுறது அதுதான், எதிர்க்கட்சிகளுடைய பலம் அப்படின்றது. இந்த பலமின்மை அப்படின்றதை வைத்துத்தான் உனக்கு 40 MP சீட்டு கூட கிடையாது அப்படின்றத வச்சு தானே ஈடி வந்து இவ்வளவு சீக்கிரம் ஏவுறீங்க. உனக்கு 20 பேர் கூட நாடாளுமன்றத்தில் கிடையாது, உள்ளே வந்தாலும் நான் சஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அப்படின்ற தெனாவட்டில் தானே வந்து எந்த சட்டத்தையும் கேள்வி கேட்காம பாஸ் பண்ணீங்க. ஆனால் இப்படி இன்னைக்கு அப்படி செய்ய முடியல, எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்குல்ல. இதற்கெல்லாம் பதில் கேட்டோம்னா நம்மளை திசை திருப்புவதற்காக எங்கே வந்துடுறாங்க அப்படின்னா, சாதி தெரியாதவர்கள் எல்லாம் சாதியை பற்றி பேசுகிறார்கள்னு பழைய ஸ்டைலில் வராங்க. சாதி தெரியாதவர்கள்னு நாங்கள் ராகுல் காந்தியை சொன்னோமா, நீ யாரை சொன்னன்னு ஊருக்கே தெரியும் ராஜா. ஆனால் அதை பேசிட்டு அது உண்மையிலேயே வேல்யூபிளான ஆர்கியூமெண்ட்டாக இருக்கா? அவங்க என்ன சொல்கிறாங்க, ராகுல் காந்தி ஜேர்னலிஸ்ட்டை எல்லாம் பார்த்து வந்து ஜாதி கேட்குறாரு. ஜேர்னலிஸ்ட்டை பார்த்து அவர் ஜாதி கேட்டாரா? ஜட்ஜை பார்த்து அவர் ஜாதி கேட்டாரா? எத்தனை பேர் கல்லர், எத்தனை பேர் மறவர், எத்தனை பேர் அகமுடையர், எத்தனை பேர் நாடார், இதையா கேட்டார்? எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்னு கேட்டார்? எத்தனை பேர் தலித்ஸ்ன்னு கேட்டார்? எத்தனை பேர் ஆதிவாசிஸ்ன்னு கேட்டார்? ஆதிவாசி அப்படின்றது வந்து சாதி கிடையாது, அது கிளாசிஃபிகேஷன். எதற்கான கிளாசிஃபிகேஷன்? இவங்களை ரெப்ரசன்ட் பண்ணணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட கிளாசிஃபிகேஷன். அப்போ அவங்க இங்கே இருக்காங்களா இல்லையான்றதை கேட்கணும்ல. அதை கேட்பதில் என்ன சிக்கல்? அதை தானே நான் இப்போ நாடாளுமன்றத்துக்குள்ளுக்குள்ளே ஓபிசி எம்பிக்கள் எத்தனை பேருன்னு தான் கேட்குறமே தவிர தாக்கூர் எம்பிக்கள் எத்தனை பேர்? இப்போ இதெல்லாம் வந்து இதுதான் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய அடிப்படையான வித்தியாசம். பிஜேபி என்ன செய்யுதுன்னா, ராஜ்புட்டுக்கு நான் எத்தனை எம்பி கொடுத்துருக்கேன், தாக்கூருக்கு நான் எத்தனை எம்பி கொடுத்துருக்கேன், அல்லது வந்து குஜாருக்கு எத்தனை எம்பி கொடுத்துருக்கேன், இல்லை பிராமணருக்கு எத்தனை எம்பி கொடுத்துருக்கேன், இது பிஜேபியோட கணக்கு. இதில் பிற்படுத்தப்பட்டோர் எவ்வளோ பேர், எஸ்சி எவ்வளோ பேர், எஸ்டி எவ்வளோ பேர், அதுதான் ராகுல் காந்தி போடுகின்ற அல்லது எதிர்க்கட்சிகள் போடுகின்ற கணக்கு. இது ரெண்டுக்கு அடிப்படையில் வேறுபாடு இருக்குது. ஐயா ராமதாஸ் அவர்கள் உதாரணத்தை சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வன்னியருக்கு இடஒதுக்கீடு கொடு, அப்படி அல்ல, பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீடு தான் கொடுக்க முடியுமே தவிர வன்னியர் என்கின்ற காரணத்தால் கொடுக்க முடியாது. வன்னியர்கள் பிற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அப்போ இதே போல் இன்னும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடை கொடுப்பது அப்படின்றது தான் சாத்தியமே தவிர ஒரு சாதிக்கு தனியாக இடஒதுக்கீடை கொடுக்க முடியாது. இப்போ அருந்ததியர் மாதிரியான ஸ்பெஷல் கேஸுக்கு நீங்கள் சப் கிளாசிஃபிகேஷன் கொடுக்கலாம். அப்போது இடஒதுக்கீடு அப்படின்ற முறையவே பிஜேபி எப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்றதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதாவது ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமான ஒரு ஆர்கியூமெண்ட்டை ரொம்ப இயல்பாக ஏதோ உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய கவுண்டரை கொடுத்த ஒரு தோரணையில் பேசிக்கிட்டு திரிகிறாங்க. நீ சாதி கேட்குறல, நாங்கள் சாதி கேட்க மாட்டோமான்னு. நான் சாதியே கேட்கல, உன் காதில் அது சாதின்னு விழுந்துச்சு அப்படின்னா உன் காதில் கோளாறு இருக்குது, அந்த கோளாறை சரி பண்ண வேண்டியது உன்னோட வேலை, ஏன் பிரச்சனை கிடையாது. அது உத்தரப்பிரதேசத்துலேயே எடுத்துக்கங்களேன், நான் யாதவ் நான் ஜாதவ் இந்த பாலிடிக்ஸை தான் அவங்க முன்னெடுத்தாங்க. பீகார்லேயும் இந்த பாலிடிக்ஸ் தான் முன்னெடுத்தாங்க. ஏன் இந்த பாலிடிக்ஸை முன்னெடுத்தாங்க? ஓபிசிக்கள் ஒன்றா இருக்கக்கூடாது, ஓபிசிக்கள் வந்து சாதியாக பிரிஞ்சு கிடக்கணும், இவங்க எல்லாரும் வந்து நம்ம எல்லாருமே ஒரு குரூப்பால் பிற்படுத்தப்பட்டிருக்கோம் அப்படின்றத கண்ணை திறந்து பாத்திரக்கூடாதுன்றதுக்காக இவங்களுக்குள்ள ஸ்பிளிட்டப்ஸை உருவாக்கி இவர்களை உடைப்பது பிஜேபியினுடைய நோக்கம். அதை வந்து காங்கிரஸ் எதிர்த்து கேள்வி கேட்டுட்டது, ராகுல் காந்தி எதிர்த்து கேள்வி கேட்க தொடங்கிட்டார் அப்படின்றது அவங்களால ஜீரணிக்க முடியல. சாதியால் பிளக்க பார்க்கிறார் நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், இப்போ விஸ்வகர்மான் நீ கொண்டு வந்திருக்கிய குலத்தொழில் திட்டம் அது என்னத்தை பாதுகாக்குது? பஞ்சர் ஓட்டுறதுக்கு சொல்லித்தராரு யோகி ஆதித்யநாத், அது என்னத்தை பாதுகாக்குது? இந்த கேள்வியெல்லாம் இதுக்கு முன்னாடி யாரும் கேட்கல, இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவர்களுக்கு அலறலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஈடியின் மூலமாக மட்டுமல்ல, இந்தியாவின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட எந்த அமைப்பாலும் இனி ராகுல் காந்தியினுடைய வளர்ச்சியையும் அவருடைய தாக்கத்தையும் கட்டுப்படுத்தவே முடியாது. அவர் மக்கள் தலைவராக மாறி இருக்கிறார். ராகுல் காந்தியின் மீது 1000 விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் இப்போ காந்தி இருந்தார், காந்தி வந்து பிரிட்டிஷுக்கு எதிராக போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார். பிரிட்டிஷுக்கு எதிராக ஆரம்பத்தில் ஒரு போராட்டம் நடத்தின போது கைது பண்ணாங்க, உள்ளே வச்சாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் காந்தி இஸ் அன்கண்ட்ரோல்டு, காந்தியை கட்டுப்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலை வந்து உருவாகிறது. எவ்வளவு தான் கைது பண்ணி உள்ளே வச்சாலும் காந்தியோட எஃபெக்ட் தான். பெரியாரை போலவே பெரியார் இங்கு வந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறார், சிறைக்கு போயிருக்கிறார். நீ இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துக்கிட்டாரா, சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை கொளுத்தி இருக்கிறாரா, சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. எத்தனை முறை சிறையில் அடைத்தாலும் எஃபெக்ட் ஆஃப் பெரியார் அப்படின்றது வந்து காட்டுத்தீ, அதை நீ கை வைக்கவே முடியாது. அந்த மாதிரி எஃபெக்ட் ஆஃப் ராகுல் காந்தி இஸ் பிகமிங்
ஒயில் ஃபயர் அப்படின்றது தான் பிஜேபி இப்போது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இனி அவன் எங்கே தொட்டாலும் அது காட்டு தீயாக மாறத்தான் போகிறது. அதைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாடாளுமன்றத்தில் வந்து நீட் தேர்வாக இருக்கட்டும், சாதிவாரி கணக்கெடுப்பாக இருக்கட்டும், கேரளாவினுடைய வெள்ளமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ராகுலுடைய குரல் என்பது இந்தியா முழுவதும் போய் சேர தொடங்கி இருக்கிறது. இதை பிஜேபியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. ஈடி மட்டுமல்ல, யாராலும் அந்த வளர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாது. இப்போது அன்கண்ட்ரோலபிள் ராகுல் காந்தி சொல்கிறீங்க. இப்போ வந்து ஒரு ஜாதி ஒதுக்கீடு கேட்குறதாகட்டும், இல்லை இந்த மாதிரி பல விஷயங்களை வைக்கிறதாகட்டும், சக்கரவியூகம் போன்ற விஷயங்களை வைக்கிறதாகட்டும், அவர் வந்து ஜாதி ரீதியாக டார்கெட் பண்ணுறக்காக வீடுகள் தாக்கப்படுதுன்னு சொல்கிறேன். இப்போ வந்து இடிக்குன்னு சொல்கிறாங்க. இப்படி தாக்க இப்போது எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த பதவியில் இருக்கும்போது அவரை எதிர்கொள்றதுக்கான இப்போது இடி விட்டால் தெளிவாக தெரிஞ்சிடும், வெளிப்படையாக பிஜேபி தெரிஞ்சிடும். அது பிஜேபி பேக் ஃபயர் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அப்போது ராகுல் காந்தி எதிர்க்க வேண்டிய தேவை பிஜேபிட்டு இருக்குது. அது எந்த வகையில் எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கான திறன் இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஏன்னா இப்போது அனுராக் தாக்கூர் பேசின விஷயம் வந்து வேறு மாதிரி எதிர்கொண்டிருக்கணும். ஆனால் அவங்க திருச்சி தான் சொல்கிறாங்க தவிர அவங்கள்ட்ட பவர் இல்லைன்னு எடுத்துக்கலாம். அப்போது இல்லை, அதிகாரம் இருக்குது, ஆனால் என்ன செய்கிறதுன்னு தெரியல. இவ்வளவு நாள் நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஆடணும். இப்போ வந்து கடிவாளம் கட்டிட்டாங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் ஏன் அங்கிட்டு திரும்புகிறேன்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. அதனால் எதையும் செய்ய முடியல. இப்போதைக்கு அவர்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரே அஜெண்டா வந்து ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிற சட்டங்களை வைத்து ஏதாவது தில்லுமுள்ளுகளை செய்வது மட்டும்தான். புதிதாக மோசடிகளை அரங்கேற்றுவதற்கான வழிமுறைகளை ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், பிரியங்கா காந்தி போன்றவர்கள் அடைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அடைப்புகளை அவர்களால் எடுத்து விட முடியாது அவ்வளவு சீக்கிரமாக. அதுதான் இந்த ஆட்சிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய செக் பாயிண்ட். ஒரு 5 வருஷம் நமக்கான ப்ரீத்திங் டைம் கிடச்சிருக்குது. பிஜேபிக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்குது. இந்த மூச்சு திணறலை அவங்க சமாளிக்கிறது அப்படின்றது எப்போ நடக்கும் அப்படின்னா, உண்மையிலேயே மக்கள் ஆதரவு திட்டங்களை செயல்படுத்தும் போது, மக்கள் ஆதரவு பட்ஜெட்டை தாக்கல் செய்யும் போது, மக்கள் நலத்திட்டங்களை செய்யும் போது இந்த மூச்சு திணறலிருந்து விடுபடலாம். ஆனால் அதை செய்வதற்கான எந்த விதமான மனநிலையும் அவர்கள்ட்ட கிடையாது. நல்ல மனநிலையில் அவர்கள் இல்லை. உண்மையிலேயே நல்ல மனநிலையில் இருக்கிறவங்கன்னா, போன தடவை தமிழ்நாட்டை வந்து இப்படி ஏமாத்துறோம் வெள்ளத்தப்போ தமிழ்நாடு திருப்பி அடித்தது, தமிழ்நாடு திருப்பி அடித்தது மட்டுமல்லாமல் இந்தியாவே திருப்பி அடிக்க வைத்தது. அதற்கு பிறகு ஒரு நிலச்சரி வந்திருக்கு. இப்போ உண்மையிலே கண்ணு முழிச்சுக்கிட்ட நல்ல மனநிலையில் இருக்கிறவன் என்ன செய்வான்? அந்த இடத்துக்கு நம்ம போகணும், அவங்களுக்கு உதவி செய்யணும், உடனடியாக என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்கணும்னு செய்வாங்க. ஆனால் நல்ல மனநிலை இல்லாதவர்கள் என்ன செய்வார்கள்? நல்ல மனநிலை இல்லாதவர்கள் அப்படின்னா வந்து என்ன மாதிரியான பிரச்சனை ஆனாலும் இருக்கலாம் அவங்களுக்கு. அந்த பிரச்சனை உள்ளவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, போகக்கூடாது. நீ எனக்கு ஓட்டு போட்டியா? ஓட்டு போட்டிருந்தா என்ன இருந்த நிலமை வந்திருக்குமா? ஏன்னா ஓட்டு போட்டிருந்தா நீ என்ன பண்ணியிருப்ப? அந்த மண்ணை அப்படி அண்டம் கொடுத்து நிப்பாட்டியிருப்பியா? இல்லை, மண் சரிஞ்சு விழுக தானே போகுது. அப்போது எந்த விதமான மக்கள் நலன் சார்ந்த சிந்தனையும் இல்லாத இந்த அரசாங்கத்தால் மூச்சு விட முடியாமல் திணறுவதை தவிர வேறு வழி இல்லை. நிறைய விஷயங்களை பார்த்துட்டீங்க. போக நடக்குது பொறுத்து வந்து பார்க்கலாம். மிக்க நன்றி.